ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஜோதிட கலையரசர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இப்ப சமீபத்துல மட்டும் இல்ல, எப்ப இருந்தோ, அதாவது நெடுங்காலத்துக்கு முன்ன இருந்து ஒரு பஞ்சாயத்து ஜோதிடத்துல போகுதுங்க. வாக்கிய பஞ்சாங்கம் சரியா, திருக்கணித பஞ்சாங்கம் சரியா அப்படிங்கிற விவாதம். அவங்க தெரிஞ்சு சொல்லிட்டே இருக்காங்க. ஒரே நிலைப்பாடோட இருக்கணும், நல்ல ஆராய்ச்சி பண்ணணும், நல்ல குருநாதர் கிடைக்கணும். எனக்கு நல்ல குருநாதர் கிடைச்சிருக்காரு. என்னுடைய முதல் குருநாதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஃப்ரெண்டு, இதயம் பேசுகிறது பத்திரிகையின் ஆசிரியர் மணியன், வித்வான் லட்சுமணன் ஐயா, புரட்சி தலைவர் அவர்கள் எல்லாருமே இனிய நண்பர்கள். திரைப்படம் எடுத்திருக்காங்க. அவருக்கு திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு வழிகாட்டி என்னுடைய ஆசான், ஜோதிடத்தை முதல் அறிமுகப்படுத்திய வித்வான் லட்சுமணன், பழைய பால ஜோதிடத்தின் ஆசிரியர். ஆன்மீகத்தையும் அவர் போதிப்பார். ஆன்மீகத்திலையும் ஜோதிடத்தையும் அவர் மூலம் தான் கத்துக்கிட்டேன். அவர் தான் ஆரம்பகர்த்தா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆதித்ய குருஜி ஐயா, ஜோதிட கலையரசர், இந்த நுணுக்குகளை சொல்லித்தர்றாரு. அவருமே நல்ல பால ஜோதிடர், நல்ல ஒரு சிறந்த ஜோதிடர் தான். அதை காட்டிலும் நுணுக்கமாக இவர் இப்ப சொல்லிட்டு வர்றாருங்க. 1986-87 தான் என்னுடைய சுக்கரதச புதன் புத்தியில ஜோதிடம் அறிமுகமானது. அதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து அப்படியே வரும் பொழுது 2019 அந்த பால ஜோதிடம் அவருடைய மறைவுக்கு பிறகு, வித்வான் லட்சுமணன் ஐயாவுடைய மறைவுக்கு பிறகு புதிய பால ஜோதிடம் அப்படிங்கிறது வந்துச்சு, பெரிய சைஸ்ல. அப்ப உள்ளது பழைய குமுகம் சைஸ் இருக்கு பாருங்க, அந்த சைஸ்ல உள்ள பத்திரிக்கை. இப்ப பெரிய பத்திரிக்கை, அது பால ஜோதிடம் வருது. கை மாறி போய் இப்ப வேற யாரும் அதை போட்டு விடுறாங்க. என்னுடைய குருநாதர் அவர்களுடைய, ஆதித்ய குருஜியுடைய அவருடைய குருநாதர் அமரர் சி சுப்பிரமணிய ஐயா, அதிர்ஷ்டம் சுப்பிரமணிய ஐயா, அவர் ஒரு நிபுணத்துவமான சொல்றாரு. அவர் அந்த பத்திரிகையை எடுத்து நடத்திட்டு இருந்தாரு. அதுலதான் அவர் காலசர்ப்ப தோஷம் உண்மையா அப்படிங்கிற கட்டுரையை பார்த்த உடனே தான் இது நுணுக்கமா இருக்கு அப்படின்ட்டு குருநாதர் ஏத்துக்கிட்டாங்க. அப்பவே என் சம்பந்தமா சில கேள்விகள் கேட்டேன். நான் வேறு தொழில இருந்தேன், அது சரியான வருமானம் இல்லை. அப்ப இதுதான் நமக்கு இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. வேற ஒரு ஜோதிடர்கிட்டையும் கேட்டேன். அவர் புகழ்பெற்ற ஜோதிடர் தான். அவர் சந்திர தசையில நல்லா வரும்னு சொன்னாரு, ஆனா வரல. ஆனா குருஜி ஐயாட்ட கேட்கும் பொழுது 2019 மாலை மலர்ல அவர் என்ன அவர் சொன்னது, ராகுதசை நல்ல பலன் கொடுக்கும், ஜோதிடம் தான் உங்களுக்கு தொழில், இப்ப இருக்கிற நீங்க செய்யற தொழில் டெம்பரரியா தான் வந்திருக்கு, நிலையானது இப்பதான் வரும், ராகுதசை உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அற்புதமா இருக்கு. இந்த வீடியோல இது மட்டும் தான் உங்களுக்கு தெரிவிக்க முடியும். ஆனா பேஸ்புக்ல என்னுடைய சாய் செல்வம் அப்படிங்கிறதுல ஆதித்ய குருஜி ஐயா குரூப்ல நான் இதே பதிவை போடுவேன். அதுல அவர் சொன்ன பதில் இருக்கு, இன்னொரு ஜோதிடர் சொன்ன பதிலும் அதுல இருக்கு, அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை நீங்க பாத்துக்கலாம், பேஸ்புக்ல போய் பார்க்கலாம். அப்ப எனக்கு பதில் அளிக்கும் பொழுது என்னுடைய பதில் எனக்கு ஜோதிடம் தான் வரும் அப்படிங்கிறத நான் கேட்கவே இல்லை. ஜோதிடத்துல வருவேனான்னு கேட்கல, அவரே தான் சொன்னாரு. என்ன அதை நினைவூட்டி ஒரு மாநாட்டில் எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்த வீடியோ அதுல இருக்கு, அதையும் பாருங்க. வாக்கிய பஞ்சாங்கம் நுட்பம் இல்லை, துல்லியம் இல்லை, திருக்கணிதம் தான் துல்லியம் அப்படிங்கிற இதை எனக்கு 2 முறை இந்த நான் அட்டாச் பண்ணிருக்கிற பேப்பர்ல இருக்கும். ஐயா கொடுத்த பதில் அப்படியே பிரிண்ட் போட்டிருக்கேன். அந்த பத்திரிகை வந்ததை எடுத்து இதுல அப்ளை பண்ணிருக்கேன், பாருங்க. திருக்கணிதம் தான் சரின்னு 2 முறை சொல்லியிருக்காரு. அப்ப ஒரு சிறந்த ஜோதிடர், ஒரு ஞானமுள்ள ஜோதிடர், ஒரு அற்புதமான குருநாதர் இப்படிதான் சொல்லுவார். ஒரு தரம் இல்லை, 2 பேரும் சொல்லியிருந்தாரு திருக்கணிதம். அப்பவே நான் உணர்ந்தேன். அது சொன்ன உடனே ஏத்துக்கிட்டாங்க. அதாவது முதல்தான் அப்பதானே அவர்கிட்ட என்ட்ரி ஆயிருக்கேன், நம்ம பார்க்கணும்ல. அப்ப என்னுடைய ஜாதகத்துல, என் வீட்டுல உள்ள குடும்பத்துல ஜாதகம், ஃப்ரெண்டு ஜாதகம் எல்லாத்துலயும் முதல்ல பார்க்கும் பொழுது திருக்கணிதம் சரியா வருதுங்க. சரி, வாக்கியம் திருக்கணிதம் என்ன வித்தியாசம்? சூரிய உதயம் வித்தியாசம், நகரத்துக்கு நகரம் மாறுபடும். துல்லியமான சூரிய உதயம், கிரகங்கள் ஒவ்வொரு நொடியும் சுழன்று கொண்டு தன்னைத்தானே சுழற்றி கொண்டு சூரியனை சுத்தி வர்றதுங்கிறத விதி. அப்ப 3 பாகை வித்தியாசப்படும், 2 பாகை முதல் 3 பாகை வித்தியாசப்படும். அப்ப கிரகங்களை மாறத்தான் செய்யும்.
இப்ப திருக்கணிதம் தான் சரிங்கிறதுக்கு என்ன, வாக்கியத்துல இருந்து திருக்கணிதத்துக்கு லக்கணம் மாறலாம், ராசி மாறலாம், லக்னாதிபதி வேற இடத்துல உட்காரலாம், திதி மாறும். திதி ஒரு திதி தான் மாறும், அதுல பெரிய ஒளிகள் வராது. அமாவாசை வந்தாலுமே வளர்கிற பிறந்தமில்ல என்ன ஒளி வரப்போகுது. இப்ப பௌர்ணமில இருந்து ஒரு ஒளி குறைஞ்சா என்ன வரப்போகுது. திதியை நான் குறிப்பிடல. லக்கணம் மாறும், அது முக்கியம். ராசி மாறும், லக்னாதிபதி இருப்பு மாறும், கிரகங்களுடைய மாற்றம் வரும், தசா இருப்பு மாற்றம், அதுதான் மிக முக்கியம். சந்திரனுக்கு சாரம். இப்போ ஒருத்தர் சுக்கிர தசையில எனக்கே பாருங்க, ரேவதி நட்சத்திரம், நான் மீன ராசி, புதன் தசை 2 வருஷம் 8 மாதம் 11 நாள்னு வாக்கியத்துல வருது. திருக்கணிதத்துல 3 வருஷம் 11 மாதம் அப்படின்னு வருது. அப்ப அப்படியே நம்ம தசா இருப்புகளை கூட்டிட்டு, தசாக்களை சேர்த்து கூட்டிட்டு வந்தோம்னா நடக்கிற சம்பவங்கள் எதுல சரியா இருக்குமோ அதுதான் திருக்கணிதம் எடுத்துக்கிறணும், அதுதான் சரின்னு எடுத்துக்கிறணும். அப்படி பார்க்கும்போது திருக்கணிதம் தாங்க, திருக்கணிதம் தான் சரின்னு சொன்னா ஒரு ஆண்களையா சிந்திக்கிறான்னு அர்த்தம். எனக்கு அதெல்லாம் தெரியாது, வாக்கியம் தான் எனக்கு சரி வருது அப்படின்னா அவர் ஜோதிடத்தை முழுசா உணரலன்னு தெளிவா சொல்லிடலாம். இந்த பதிவிலேயே ஒரு ஜாதகம் கனடால உள்ளவங்களுடைய ஜாதகத்தை நிரூபிக்கிறேன். நான் எப்படி நிரூபிப்பேன், அவர்கிட்ட சொல்றது அவருடைய குணநலங்களை சொல்லுவேன். மேசலக்கணம் இருந்தா கொஞ்சம் மேசலக்கணத்தை கூட உங்களுக்கு தெரியும். வேகமானவர்னு சொல்லி, வேகமானவர்னு ஒரு பொதுவான விதி. சரராசி இல்லையா, செவ்வாய் ராசி வேகமா யோசிக்காம செய்வாருங்கிற விதி. அதே இதுல ரொம்பவுமே அசம்பந்தமா அந்த மேசத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்களும் மேசலக்கணத்தை இருப்பாங்க. அப்ப அதை உறுதியா நம்ம சொல்ல முடியாது. அந்த நிலையெல்லாம் கணிச்சுக்கிட்டு லக்கணம் என்ன ரிஷபமா மாறின வேற பலன், சிம்மம் லக்கணமா இருந்தா அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கும். கன்னினா கொஞ்சம் மாறும், கன்னி லக்கணத்துக்கு அதிகாரம் வரும். இப்படிலாம் பல நுணுக்கங்கள் இருக்கு. இந்த மீண்டும் சொல்றேன், வாக்கியத்துல திருக்கணிதம் லக்கணம் மாறலாம், லக்னாதிபதி இருப்பு மாறலாம், ராசி மாறலாம், ராசி அதிபதி மாறும், ராசியும் மாறும், கிரக நிலைகள் கண்டிப்பா மாறும். அதே மாதிரி தசா இருப்பு மிக முக்கியம், அது மாறும். இப்படிலாம் நான் எழுதி கொடுக்குற நோட்லயே குறிக்கிறேன், அதையெல்லாம் நான் இதுல போடுறேன். அதையெல்லாம் பார்த்துட்டு தான் திருக்கணிதம் கரெக்டுன்னு நம்ம ஜாதகத்தை 1000 படம் சொல்லும். நம்ம ஜாதகத்தை பார்க்காமலே மேலோட்டமா சொல்றதுலாம் சரி வராது. இப்ப ஒரு வார காலமா யாரோ ஒருத்தர் அப்பப்ப திருக்கணிதம் சரியா வாக்கியம் சரியா யாராவது ஒருத்தர் ஒரு பிரச்சனை கிளப்பி விடுவார், உடனே கீழே கடகடன்னு வரும், வாக்கியம் தான் எனக்கு சரியா வருது. இப்ப பிரபல ஜோதிடர் ஒருத்தர் இருக்காரு, பிரபலம்னு வந்துட்டாலும் நுணுக்கம்னு அர்த்தம் இல்லை. நான் யாரையும் கூட சொல்றேன், ஜோதிடத்துல நான் ஆர்வமா இருக்கிறனால இந்த வார்த்தைகள் எல்லாம் வருது. பிரபலம் இன்னைக்கு பேஸ்புக்ல பிரபலமா எத்தனை வீஸ் வாங்குற வீடியோக்கள் அலங்காரமா போட்டுக்கிட்டு இருப்பாங்க. உடனே அவர் நுட்பம் சொல்ல முடியாது, வாக்கியம் எல்லாம் கரெக்ட்னா அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாதுங்க. நமக்கு அனுபவம் என்ன இருக்கு, நம்மகிட்ட பொய் சொல்லாத விஷயத்தை நேர்ந்துக்கிறணும். வாக்கியம் தான் சரின்னு ஒரு பிரபல ஜோதிடர் சொல்றாரு. பலன்களுக்கு திருக்கணிதமும் கோச்சார பிறகு வாக்கியங்கிற ஒரு மேல இருக்காரு, அது ஜோதிடர் சொல்லிட்டோம். திருக்கணிதம் சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து சொல்லாதவங்க இருக்காங்க. நமக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டு போகணும்னு. குருஜையா அப்படி இல்லை, தனக்கு பின்னாடி ஜோதிடம் வளரணுங்கிற எண்ணம் அவருக்கு 150% இருக்கு. அதனாலதான் அவரு எனக்கு முதல் பதிலே பலன் சொன்னாரு. அந்த திருக்கணிதப்படி மாத்தி ராகு தசை இப்ப வருதுன்னு சொன்னாரு. இடத்துல 2-8-11 வருது வாக்கியத்துல. திருக்கணிதத்துல 3 வருஷம் 11 மாதம் எவ்வளவு வித்தியாசம் பார்த்துக்கிறீங்க. 1 வருஷம் சில வித்தியாசம் வரும் சுமார். அப்ப அந்த 1 வருஷம் வித்தியாசத்துல தசா இருப்பு ஒரு சம்பவம். என்னுடைய கல்யாண நாளை பார்த்தோம்னா 7 எப்ப கல்யாணம் நடக்கும், 7ஆம் இடம், 2ஆம் இடம், 5ஆம் இடம், இப்படி கனெக்ட் ஆகணும். சுக்கர சம்பந்தப்பட்ட தசை இல்லை. திருக்கணிதத்துல சரியா வருது, வாக்கியத்துல எங்க வருது. அது மாதிரி குழந்தைகளோட சம்பவம். இப்படி ஒவ்வொரு சம்பவங்களும் நம்ம அந்தரத்துல நல்லா உணரலாம். அதெல்லாம் திருக்கணிதத்துல சரியா வருது. என் ஜாதகத்தை விடுங்க, வர்ற இந்த ஜாதகத்தை நிரூபிக்கிறேனே, நிரூபிச்ச உடனே எனக்கு வாக்கியம் சரியில்லைன்னு அந்த நிமிஷம் இது வரைக்கும் நாங்க வாக்கியம் தான் பார்த்தோம், இந்த விளக்கம் யாரும் சொல்லல, திருக்கணிதத்தை எழுதித்தாங்கன்னு திருப்பி கொடுத்து தானே போறாங்க. நமக்கு வருமானம் பரவாயில்ல தானே. அப்போ நம்ம இருக்கிற துறைகள் எந்த துறையில இருந்தாலும் அதுல நுட்பம் இருக்கணும். ஏனா தானோன்னு இருக்கவே கூடாதுங்க, சரியில்லாத அமைப்பு. புரிஞ்ச சொல்றாங்க எனக்கு பின்னாடி ஜோதிடம் வளரணும், எனக்கு அது நினைப்பு தான். நம்ம அளவுக்கு விரலுக்கு தான் கணக்கு இருக்கும், நம்ம விஷயம் நமக்கு தெரியும், நம்ம அளவுக்கு பிரபலப்படுத்துவோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரும்பொழுது இந்த திருக்கணித பஞ்சாயத்துல நான் பலன் போடுவேன். வாக்கியத்துல தப்பா சொல்லலாம், திருக்கணிதத்துல சரியா சொல்லலாம்னு ஒரு பதிவு எல்லாம் அப்பப்ப போட்டுட்டு வருவேன். இப்ப சமீபத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வாக்கியம் தான் சரி வருதுன்னு ஒருத்தர் சொல்றாரு. திருக்கணிதம் வியாபாரமா ஒருத்தர், அவருக்கு தெரிஞ்சவர் சொல்றாரு. வியாபாரிகளுக்கு திருக்கணிதமா எவ்வளவு அறிவுள்ளவரா இருப்பார் அவரு. ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு புத்திசாலி
திருக்கணிதம் பார்ப்பவர்கள் மிலேச்சர்களாம். அவர் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, பேரை சொல்லி என்னுடைய கௌரவத்தை கருத்துக்க விரும்பல. மிலேச்சர் என்ன அர்த்தம் தெரியுமா? கீழ்த்தரமானவன் அர்த்தம். அவர் எதுக்கு ஒப்பிட்டு இருந்தார் தெரியுமா? சைவ வைணவம், சிவன் பெருசா விஷ்ணு பெருசான்னு தர்க்கம் பண்ணாங்களாம். அவங்க மிலேச்சர்களாம். அவங்க மிலேச்சர், யாரையுமே மிலேச்சர் சொல்லக்கூடாது. கீழ்த்தரமானவன் யாரும் இல்லை. யார்கிட்டயாவது ஒரு நல்ல குணம் இருக்கும். வள்ளுவர் சொல்ற மாதிரி எது அதிகமா இருக்கோ அதை எடுத்துக்கணும். சிவன் பெருசா சக்தி பெருசா, சிவன் பெருசா பெருமாள் பெருசான்னு ஒரு விவாதம் பண்ணா பரம்பொருள் ஒண்ணுதானே. அதுல கூட அவங்க தர்க்கம் பண்றதுல கூட ஏற்றுக்கிறாங்க. ஒரே பொருள், இறைவன் உருவம் தான், பல வடிவம் கொடுக்குறோம். இதுல எல்லாம் விளக்கம் கொடுத்த வீடியோ நின்று போகும். அப்ப இறைவன் ஒருவனேங்கிற அமைப்புல அவங்க வாதித்தது தவறுதான். இன்னுமே சில பேர் பாத்தீங்கன்னா சிவனை தவிர பெருமாளை கும்பிட மாட்டாங்க. அவங்களுடைய மனநிலையெல்லாம் எப்படி? எந்த பெருமாளையும் சிவனை பார்க்கலாம், சிவனையும் பெருமாளை பார்க்கலாம். பள்ளிவாசல்ல கூட இறைவனை பார்க்கலாம், சிவனை பார்க்கலாம். மேத்தா கவிஞர் மசூதியிலே ராமகாதை ஓதலாம் அப்படின்னு ஒரு பாட்டு கொடுத்திருப்பாரு. இவரெல்லாம் ஞானம் உள்ளவர். ஒரு ஞானம்னா எல்லா மதமும் ஒண்ணு நினைக்கணுங்க. எங்கேயுமே நம்ம உட்கார்ந்த இடத்துல இறைவனை பார்க்கலாம். அப்படித்தான். இது பெருசு அது பெருசுன்னு சொன்னவங்களே விளைச்சல் சொல்லக்கூடாது, அவங்க கூட சொல்லவே கூடாது. ஆனா ஜோதிடத்துல 2 முறை இருக்கு, நிரூபிக்கிறோம். அப்ப திருக்கணிதம் சொல்றவங்க ஜோதிட உண்மைன்னு சொல்ல வர்றவங்க விளைச்சல் சொன்னா அந்த ஆளு புத்தி எப்படி இருப்பாங்க? அவர் குரூப்ல தான் இருக்காரு, ஐயா குரூப்ல. ஐயா குரூப்ல இருக்கிறவங்க பொறுக்கி எடுத்த மாணிக்கங்களா தான் இருக்காங்க. பேர் சொல்ல நண்பர்கள் அவங்க தெரியும். பிரபலமானவங்க சகோதரி மீனாட்சி திருஞானம் பட்டுக்கோட்டை, ஐலவன் ஆனந்த், விசால் விபர்தன் மாயவரம், அதே மாதிரி இந்த பழைய நண்பர்கள் இந்த அம்பாசமுத்திரம் இசைக்கு முத்து நேற்று கூட சந்திச்சாரு. அவங்க எல்லாம் திருக்கணித உண்மைன்னு உணர்ந்தவங்க. நான் அதை வெளியில சொல்லிட்டு வர்றேன். அவங்க உணர்ந்துட்டு இருந்தா இருக்கிறத காட்டிலும் சொல்லுவது ஒரு படி மேலானது. ஒவ்வொரு ஜாதகத்தை நிரூபிக்கிறாங்க. வர்ற ஜாதகத்தை பலர் சொல்றதே கிடையாதுங்க. திருக்கணித நம்ம மாற்றித்தான் பாக்குறோம். அப்புறம் லக்கண செஞ்சு வரும், பிறந்த நேரம், இதெல்லாம் பல சமாச்சாரம் இருக்கு. அப்ப நம்மளோட ஆராய்ச்சிக்கு எது சரியா வருதோ மாத்திரம்னு கேட்பேன். மூத்த சகோதரர் இருக்காங்களா, இளைய சகோதரம் இருக்காங்களா, தூரவிடம் இல்லை, அதுல தெரியும். தாய் எப்படிப்பட்டவங்க, சத்தானவங்களா, தந்தை, தாய் மாமன், இந்த விவரம்லாம் கேட்டு எல்லாம் ஒப்பிட்டு நேரம் எடுத்துக்கிறதான் செய்யறேன். அதனால வருமானம் கூட வருமானம் போகாம. ஆனால் இப்படி நம்ம செவ்வனே தொழில் செய்வதனால உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லாரும் ஒரு தரம் பார்த்தா அடுத்தடுத்து வருவாங்க. முதல்ல பார்த்தவொடனே குடும்ப ஜாதகங்களை வெளியேசா சொல்லுவேன், அப்படி அனுப்புவாங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இப்ப பார்த்து கூட இருப்பாங்க. பலங்களை அற்புதமா சொல்லுவேன். குடும்ப ஜாதகங்கள் ரொம்ப இருந்துச்சுன்னா 2 நாள் எடுத்துக்கிடுவேன். எடுத்து நானே கூப்பிடுவேன், திருப்தியா சொல்லுவேன். ஜாதக திருக்கணிதம், அப்ப திருக்கணிதம் தான் உண்மைங்க. பல பேர் பல கருத்து, பிரபல ஜோதிடர்கள் சொன்னாலும் ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை. நம்ம உங்க மனசுக்கு என்ன பண்ணுறது அதை பார்க்கணும். திருக்கணிதம் சரி. இதுல இன்னொருத்தர் சொல்றாரு, திருத்தப்பட்ட கணிதம் திருக்கணிதம் பெரிய மேல அப்படிலாம் கிடையாது. ஆரம்பத்துல பராசரர் போன்ற ஞானிகள் இறைவனை நோக்கி தவம் இருந்து மனிதர்களுடைய கிரகங்களுக்கு என்ன சம்பந்தம் இறைவனை நோக்கும்போது ஒரு சில நுணுக்கங்கள் வந்தது. பராசரர் கண்டுபிடித்த தசா முறைகள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அதை ஆராய்ச்சி பண்ண யாருக்கு பிடிபடாது. சூரிய தசை 6 வருஷம் தான், சுக்கரதசை 20 வருஷம் தான் அப்படின்னு சொன்ன விஷயங்களை யாருக்கும் பிடிபடாது. அதுல ஈக்குவேஷன் போட முடியாதுங்க. அது இறைவன் மகா அற்புதமா ஒரு வேறம் தான் அதை சொல்லுவாரு. அது முனிவர்கள் சொல்லுவாரு. அப்ப முனிவர்கள் நமக்கு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோமுங்க. திருத்தப்பட்ட கணிதம் இல்லை. ஆரம்பத்துல திருக்கணிதம், திருக்குல ஞான பார்வை, ஞானத்தை கண்டறிந்த விஷயம்னு அர்த்தம். வாக்கியம் வரருசி அப்படிங்கிறத ஒரு ஞானிலாம் கிடையாதுங்க. வரருசிங்கிறது ஒரு சாதாரண சூழ்நிலை. கடினமான கணக்குல லேசாக்குவோம், தேவத்தை லேசாக்குவோம் சொன்னாலே அவர் ஒழுக்கம் தவறாருன்னு உறுதியா சொல்லலாம். வாக்கிய பஞ்சாங்க தவறோ தவறுங்க. இப்ப சனிப்பயிற்சியில மீனத்துக்கு போகவீர்கள் இப்பத்தான் சமீபத்துல வாக்கியத்துல சொல்றாங்க. மீன ராசிக்காரன்னா உடலுடைய ஆரோக்கியக்கார நெடுங்காலமா திருக்கணிதப்படி அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். சிம்ம ராசிக்காரர்கள் கேட்கிறேன், கடக ராசிக்காரவங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இப்ப நீங்கிருச்சு. சில பேர் கடகராசி துண்டு போடுறாங்கன்னு சொன்னீங்கன்னா தசாபுக்தி 8ல ஆறு இருக்கு. கும்பராசி ஜென்மத்தனி முடிஞ்சிருச்சு, ஆனால் எனக்கு துன்ப குறையில. அப்ப சனி இங்கேதான் இருக்காரு சொல்லக்கூடாது, அங்க ராகு இருக்காரு. வாழ் போய் கத்தி வந்ததுன்னு அர்த்தம். ஒரு இருட்டு போயிட்டு இன்னொரு இருட்டு, இப்படி மகா நுணுக்கமானதுங்க. ஆராய்ச்சி பண்ணி தாங்க எதையும் பார்க்கணும். மேலோட்டமா பெரிய ஒருத்தர் எழுதி வச்சுட்டார் வாக்கியம் தான் சரின்னா அதையே பின்பற்ற கூடாது. திருக்கணிதம் தான் இதுல எல்லாம் சமரசத்துக்கு வேலையே கிடையாது. உறுதியா சொல்றேன்.
இப்படி இதை நான் என்ன சொல்றேங்கிறத நீங்க என்னோட பேஸ்புக்ல பாருங்க. நான் நெத்தில நிரூபிச்சிருக்கேன், இன்னமும் நிரூபிப்பேன். நேரம் தான் பத்தல. ஒரு நல்ல குருநாதர் உணர்த்தி இருக்காரு, அதை உணரணும். என்னத்தையே சொன்னாரு, குருஜி என்னத்தையே பாரு சொன்னாரு, என்னை பத்தி சொன்னாரு, நம்ம பாணியில போகணும் இல்லை. அவர் சொன்னதை அப்படியே பாயிண்ட பிடிச்சேன். ஒரு நுட்பமான ஒரு ஜோதிடர் இப்படித்தான் இருப்பார். குருஜியாவுக்கு கோடி நமஸ்காரம். அவர் தான் என்னுடைய ஜோதிடத்துல இப்படித்தான் பலன் இருக்கு அப்படிங்கிற அறிவுறுத்தல். அப்ப இந்த சர்ச்சை இன்னும் வரத்தான் செய்யும். ஏன்னா எல்லாரும் ஜோதிடர் தான், ஜோதிட ஆர்வலர் தான். எல்லாருமே 10 மார்க் வாங்குறது மாணவர் தான், 80 மார்க் வாங்குறது மாணவர் தான். அதுக்காக நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு சொல்றேன். ஜோதிடர் யாருமே கத்துக்க முடியாது, வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ள முடியாத சாஸ்திரம். ஏன்னா மறைபொருள் சாஸ்திரம். மருத்துவம் உடலை காட்டி கூறு உடல்ல எக்ஸ்ரே எடுத்து அப்படியே பார்த்துருவாங்க எந்த ஒரு விஷயமும். ஆனா கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை சொல்றது பெரிய விஷயம் இல்லையா? அப்ப ஈஸியா கத்துக்க முடியுமா? ஆனாலும் தப்பு தவறு வராது. அடிப்படையில நம்ம போகலாம். 50 மார்க் வாங்குறாரு ஜோதிடர், ஓகே, 70 மார்க் வாங்குறாரு, தப்பு தப்பா சொல்றது இருக்கக்கூடாது. யாருமே மிக உயர்வு வர முடியாதுங்க. ஆனா குருஜியில சொல்லாத விஷயங்களை கூட நான் சில விஷயங்களை கண்டறிஞ்சிருக்கேன். அதெல்லாம் இப்ப மாநாடு வரப்போகுது. மார்ச் 21, 22 அறிவிச்சிருக்காங்க. முழுசா என்ன அறிவிக்கல. அதுல கண்டிப்பா பேசுவேன். இந்த சப்ஜெக்ட் புடிச்சு போற சப்ஜெக்ட் சொல்லுவாங்க, இருந்தாலும் இதை லேசா கோடு போடுவோம். இன்னும் சில நுணுக்கமான விஷயங்களை நான் இங்க தர்றேன். மறுபடியும் சொல்றேன், இந்த பதிவுலையே பேஸ்புக்ல வீடியோல நீங்க பார்க்கத்தான் முடியும். பேஸ்புக்ல ஒரு ஜாதகத்தை போடுறேன். அந்த ஜாதகர், அந்த அம்மா ஒரு குறிப்பிட்ட காலத்துல உங்கள் மகனுக்கு ஆரோக்கிய குறைவு இருக்கான்னு கேட்டேன். வாக்கியத்துல துலா லக்னம் வருது, நான் போட்டது விருச்சி இலக்கணம். புதனுடைய புத்தியா அந்தரமா வருது. அதுல தானே விருச்சி, அந்த புதனுடைய இதுல தானே 8ஆம் அதிபதி வேலையை காட்டுவாரு. அப்ப தனுசு லக்னத்துக்கு புதன் ஆரோக்கிய குறைவு கொடுப்பாரா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆர்வலர்கள், யோசிக்கும் திறனுள்ள ஆர்வலர்களுக்காக இது போடுறேன். கண்ணை மூடிக்கிட்டு மறுக்கிற வரைக்கும் இந்த வீடியோ இல்ல, அவங்க பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. கடவுளையே இல்லைன்னு சொல்ற கூட்டம் இங்க இருக்கு. அப்ப லெஜெண்டா சொல்றவங்களை எல்லாரும் ஏத்துக்கக்கூடிய சிந்தனைகளுக்கு இருக்காது. ஆனாலும் 70% நண்பர்கள் யோசிங்க. தொழில்முறை ஜோதிடர்கள் வாக்கியத்தை விட்டு திருக்கெடுத்துக்கு வாங்க. ஆர்வலர்கள் திருக்கெடுமே சரின்னு சொல்லுங்க, விவாதம் பண்ணாதீங்க. நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. நான் சொல்றது நம்பணும்னு அவசியம் இல்லை. குருஜியா சொன்னாரு, நான் ஆய்வு பண்ணி ஏத்துக்கிட்டேன். சந்தேகம் ஜோசியம் இருக்கு, வீட்டுல சந்தேகப்படக்கூடாது. ஜோதிட ஆபீஸ்க்கு வந்துட்டா சந்தேகம் அவருக்கு வரணும். என்ன அர்த்தம்? சொன்னப்பட்டதெல்லாம் சந்தேகப்படணும்னு அர்த்தம். அப்ப சந்தேகப்படாத நம்ம தேடக்கூடிய அர்த்தம். வீட்டுக்கு வந்துட்டா சந்தேகம் இருக்கக்கூடாது. ஜோதிடன் மகா பொறுப்புள்ள ஒரு பிறவி. எனவே இதுக்கு மேல விளக்கம் அளிக்க முடியாது. நான் தொடர்ச்சியா என்னுடைய பணியை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். திருக்கிறதும் சரி, கோச்சாரத்திலையுமே சனி மீனத்துல நெடுநாளா இருக்காரு, இப்ப போறதுங்கிற அர்த்தம் இல்லை. அப்படின்னா 10 பேர் போடுறாங்க, அவங்களுக்கு தான் வெளிச்சம். எல்லாமே ஜோதிடம் தலையாட்டும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டமச்சரியில எந்த கெடுதலும் இல்லை. அப்ப சிம்ம ராசியில சனி இல்லைன்னு நம்ம எடுக்கக்கூடாது, அஷ்டமச்சரி இல்லைன்னு நம்ம எடுக்கக்கூடாது. சரியா? நெடுங்காலமா சிம்ம ராசிக்காரங்க அவங்க ஜாதகத்துக்கு தக்கன துண்டுபட்டுக்கிட்டு இருக்காங்க. சிறு பின்னடைவான சனி முழு பாவக்கிரகம். அது அந்த வாய்ப்பை முழு பாவக்கிரகம் அவருடைய கடமையை செஞ்சு ஆவார். தடை தாமதம் அனைத்துமே அவர் தர்றவர் தான். இருளுங்க, இருள் கிரகம் என்ன செய்யும்? ஒளிதான் நல்ல கிரகம். இப்ப கடகத்துக்கு குருபவன் உச்சமா வர ஜூன் 2ஆம் தேதி. அனைவருக்குமே அவங்க விஷயங்கள்ல உள்ள தசாபுத்திகளை இந்த குரு பூஸ்ட் பண்ணுவார் அப்படிங்கிற செய்தியை தர்றேன். என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல என்னுடைய ஆசாரனுடைய பேராசாரனுடைய கிரக பாவக சுபத்துவ அமைப்பு படி போட்ட வீடியோக்கள் இருக்கு, பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து மகா நுணுக்கமான வீடியோக்களை பாருங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் வேண்டினால் ஜாதக பலன் எந்த ஒரு பலனாக இருந்தாலும் இந்த திரையுடைய 90 80 57 13 70 இந்த வாட்ஸ்அப் அமைப்புக்கு தொடர்பு கொள்ளுங்க. கட்டண முறையில் கிரக விளக்கத்தோடு அற்புதமாக நிதானமாக உங்களுக்கு புரியும்படி சொல்லி பலன்களை கூறுகிறேன். மறுபடியும் முத்தாய்ப்பா சொல்றேன், வாக்கிய கணிதம் துல்லியம் இல்லை. திருக்கணிதத்துலதான் துல்லியமா சொல்ல முடியும். கோச்சாரமாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட ஜாதகமா இருந்தாலும் சரி, திருக்கணிதம் தான் இன்றும் அன்றும் இன்றும் என்றும் சரியானது என்று கூறி இந்த உரையை முடிக்கிறேன். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.